வணக்கம். ஸ்டாலின் வீட்டில் சோதனை விஜய் அவர்கள் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிரதமர் மோடி அவர்களை இன்று மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக சந்தித்து பேசியுள்ளார். மிக முக்கியமான கடிதங்கள் 3 கடிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமான கடிதங்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். தமிழக மக்களை வஞ்சிக்கக்கூடாது. கடந்த அரசியலை போல இப்பொழுது நிகழக்கூடாது. மத்திய அரசு கொள்கைகள், கோட்பாடுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருந்தால் நிச்சயமாக வரவேற்போம். அதே சமயம் தவறுதலாக மக்களுக்கு எதிராக இருந்தால் தமிழக மக்களுடன் போராட்டம் செய்வதற்கும் தமிழக அரசு முன்வரும் என்பதையும் நேரடியாக பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து உரையாற்றியுள்ளார். அடுத்த 2 முக்கியமான கடிதங்கள் என்ன? இதுதான் ஸ்டாலின் அவர்களது வீட்டில் நடைபெறக்கூடிய சோதனைக்கு முக்கியமான காரணம். அதாவது, கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் 5 லட்சம் கோடி கடன் ஸ்டாலின் அரசாங்கம் பெற்றது. திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொரு துறைகளிலும் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் முறைகேடு செய்திருப்பதாகவும் அதற்கான ஆதாரங்களையும் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளார் விஜய் அவர்கள். மேலும் இதற்கான ஆதாரங்கள் மட்டுமல்ல, விசாரணை செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு முழுவதுமான உத்தரவையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதற்கான வேலைகளில் தாராளமாக ஈடுபடலாம் என்றும், இதற்கான வெள்ளை இன்னும் சில நாட்களில் முழுமையாக வெளியிடுவேன். தமிழக மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டில் கடன் சுமை எப்படி வந்தது, எந்த நலத்திட்ட பணிகளை செய்து கடன் சுமை வந்தது என்பதை மக்கள் பார்க்க வேண்டும். அதாவது, ஒவ்வொரு துறைகளில் மட்டும் மாதம் 15ஆம் தேதிக்குள் 140 கோடி ஒவ்வொரு துறைகளில் இருந்தும் கோபாலபுர குடும்பத்திற்கு சென்றதாம். இந்த தகவலை கேட்டவுடன் விஜய் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். ஏனென்றால், ஒருவேளை உணவு கூட இல்லாமல் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இளைஞர்களும் வயதானவர்களும் ரோட்டில் நிற்பக்கூடிய சூழல்களும் உருவாகியுள்ளது. ஆனால் இவர்கள் ஒவ்வொரு துறைகளிலும் சுமார் 140 கோடி ஊழல் செய்து அரசு உயர் அதிகாரிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்து இவர்கள் பல மோசடி செயல்களில் ஈடுபட்டதாகவும் அந்த ஆதாரங்களையும் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் சமர்ப்பித்துள்ளார். உள்துறை அமைச்சர் நேரடியாக தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்து மாஜி அமைச்சர்கள் 14 பேர் மற்றும் ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டதன் காரணமாக எப்ப வேண்டுமானாலும் விசாரணை நடத்தலாம், சோதனைகளை நடத்தலாம். ஏன் கோபாலபுரத்திலும் ஸ்டாலின் அவர்களது வீட்டிலும் சோதனைகள் நடைபெறலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருப்பார், விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது, அதிகபட்சம் 1 மாதம் கூட தாக்கு பிடிக்க மாட்டார், பல பிரச்சனைகளை செய்து ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று நினைத்திருப்பார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் 3 நாட்களில் விஜய் அவர்கள் அனைத்து அரசியலையும் கற்றுக்கொண்டு விட்டார். ஏனென்றால், எந்த துறை யாருக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும், எந்த துறைக்கு எந்த IPS அதிகாரி IAS அதிகாரியை நியமிக்க வேண்டும், திமுகவிற்கு ஆதரவாக இருந்த அதிகாரியவே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அவர்கள் மூலமாகவே கைது நடவடிக்கை உத்தரவை பிறப்பிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடை முதல்வர் விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் என்றால் நிச்சயம் வரவேற்கக்கூடியதுதான். மேலும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் முக்கியமான சேகர்பாபு, துரைமுருகன், KN நேரு இவர்கள் எல்லோரும் பயத்திலேயே இருக்கிறார்கள். அரசு உயர் அதிகாரிகளிடமிருந்து ஏதேனும் ஃபோன் அழைப்பிதழ் வந்தாலே இவர்களது கைகால்கள் நடுக்கம் வருகிறதாம். ஏனென்றால் தற்பொழுது அதிகாரம் முற்றிலுமாக திமுகவிற்கு பறிபோகிவிட்டது. காங்கிரசின் கூட்டணியும் இல்லாத காரணத்தினால் மத்தியிலும் செல்வாக்கை இவர்களால் நிலைநாட்ட முடியாது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கைகள் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும், கல்குவாரிகள் 18 தென்காசியில் மூடப்பட்டுள்ளது, அளவுக்கு அதிகமான தடைகளை மீறி இவர்கள் செயல்பட்டது எப்படி என்ற கேள்விகளையும் தற்பொழுது கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனைவரும் கேட்டு திமுகவின் ஆட்சியில் செய்யப்பட்ட ஊழல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறைகளில் இருந்தும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவை பணம். எங்களது
கைகளிலும் பைகளிலும் பணங்கள் நிரப்பப்பட்டால் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதுதான் அவர்களது எழுதப்படாத விதியாகவே திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு உண்டான அதிகாரம். அதை பயன்படுத்தி தான் பல கனிம வளங்கள் தமிழ்நாட்டிலிருந்து கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஆனால் இனியும் இதுபோன்ற தவறுகள் நடக்காது என்று கனிம வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். விஜய் அவர்களது கட்டுப்பாட்டிற்கு நேரடியாக அனைத்து துறைகளும் வந்துவிட்டது. ஒவ்வொரு நகர்வுகளும் திமுக ஒட்டுமொத்தமான பாதிப்பிற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்து மத்திய அரசு கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவின் ஆட்சிக்கு வழங்கப்பட்ட நிதிகள் எந்த துறைக்கு எவ்வளவு வழங்கப்பட்டது, மத்திய அரசால் எந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது, அதை திமுக தனது திட்டம் என்று மாற்றி ஸ்டாலின் அவர்களது போட்டோவையும் கலைஞர் அவர்களது போட்டோவையும் வைத்து திமுகவின் திட்டம் என்று மக்களை ஏமாற்றியது என்பதை எல்லாம் ஒவ்வொன்றாக வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வர உள்ளார் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நடுக்கம் என்ன தெரியுமா? எப்போ வேண்டுமானாலும் ஸ்டாலின் அவர்களது வீட்டிற்கு சோதனை வந்தால் அன்று கலைஞருக்கு நடந்த ஜெயலலிதா அவர்களது உத்தரவால் ஐயோ என்னை தூக்கி போகிறாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கதறினார் அல்லவா? அதே நிலைமை ஸ்டாலின் அவர்களது வீட்டில் நடக்குமா, அல்லது இவர் எப்படி அதை ஹேண்டில் செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். 6 மாதங்கள் நாங்கள் விஜயை தொந்தரவு செய்ய மாட்டோம் என்று கூறிய அதே ஸ்டாலின் அவர்கள்தான் 3 நாட்களில் சிறப்பான ஆட்சியை பார்த்து என்ன செய்வதென்று தெரியாமல் ஒவ்வொரு பிரச்சனைகளையா ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கை மீறிவிட்டால் சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று திமுக விஜய் அவர்களை தவறான கோணத்தில் காட்டுவதற்கு பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஆனால் தமிழக மக்கள் உண்மை என்னவென்று புரிந்துவிட்டார்கள். தமிழக மக்கள் இனியும் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள். உங்களது வீட்டில் சோதனை நடைபெற்றால் வருகின்ற இடைத்தேர்தல் 5 தொகுதிகளிலும் மீண்டும் தேர்தல் நடைபெற்றால் அதில் ஒன்றில் கூட உங்களால் வெற்றியடைய முடியாது. ஏன் திமுகவின் தலைவர் ஸ்டாலினே களத்தில் இறங்கினாலும் தோல்வி உறுதிதான் என்ற தகவலையும் நம்மால் அழுத்தம் திருத்தமாக பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் மீது பல விமர்சனங்கள் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தாலும் அவரது ஆட்சிக்கு வந்த பிறகு அவரது செயல்பாடுகளை பார்த்த பிறகு அவரை பிடிக்காதவர்கள் கூட சரி நல்லதாம்பா செய்தார், இந்த 23 நாட்களிலேயே நல்லா செய்தார் என்றால் வெயிட் பண்ணி பார்ப்போம், 5 ஆண்டில் என்னதான் செய்தார் என்று பார்க்கலாம் என்று சொல்லும் அளவிற்கான விஜய் அவர்களது ஆட்சியும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஸ்டாலின் அவர்களது வீட்டில் சோதனைகள் நடைபெற்றால் அதற்கான பதற்றமான சூழல் ஏற்பட்டால் அதற்கு யார் காரணம், அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.